எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆக்டர் நடப்பு எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக இந்த யோலோ படம் வந்து பார்க்க வர்றதுக்காக தம்பி இன்வைட் பண்ணியிருந்தான். படத்தில் வந்து பார்த்தவொன்னே தான் பார்த்தா தம்பி மட்டும் நடிக்கல, என் கூட நண்பராக இருக்க ஆகாஷ் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே வந்து காதலிக்கிறதா எல்லோரும் பேய் மாதிரி காதலிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 2 பேர் இறந்து அவங்க பேயாகி அவங்க வந்து காதல் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து ரொம்ப அருமையாக வந்து ஆக்சுவலாக ஸ்டோரி வந்து ராமசுப்ரமணியம் சார், அப்புறம் ஸ்க்ரீன் டைரக்டர் சார் வந்து சாமன் டீம் முதல்ல அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொன்று ஒரு ஒரு ஆக்டருக்கான பேசிக்கான ஒரு குவாலிட்டி என்னவா இருக்குன்னா, ஒரு ஆங்கருக்காக உள்ள நுழைவோம், அப்புறம் ஆக்டர் ஆகணும்னு நினைப்போம். அதை வந்து படிப்படியாக வந்து நிக்கிக்கு அதை வந்து அமைச்சு கொடுத்த டைரக்டருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா அவனும் வந்து ரொம்ப எனக்கு வந்து பார்க்கும்போது கண் கலங்கின ஒரு மொமெண்ட்டு. ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு படத்தில் அவங்களோட ஃபஸ்ட்டு ஷாட் எப்போ அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். படத்தில் வந்தவொடனே முதல் 2 நிமிஷத்துலேயே வந்துட்டான். எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதே மாதிரி ஆகாஷ் வந்து ரொம்ப அருமையாக ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இதில் இன்ட்ரடியூசிங் சொல்லி தேவன் தேவிகா அவங்க வந்து அறிமுகம் மாதிரியே தெரியல. ஏன்னா ஃப்ரேமில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க எல்லாருமே. ஆக்சுவலாக வந்து கேமராமேன் சார் வந்து ரொம்ப அழகாக லைட்டிங் பண்ணி, சார்லாம் பார்க்க ஜேபி சார் நம்ம இல்லைன்னா வந்து ஆப்டாக இருந்தார். ஒருத்தரோட காஸ்டியூம்ஸும் சரி, இல்லை நம்ம மெனக்கடல் நிறைய இருக்குது. எப்பயுமே வந்து கலைஞர்களுக்கு ரொம்ப ஒரு அட்டாச்சான ஒரு ஆட்களை வந்து ஊடகமாகி நீங்கள் தான் ஒருத்தரை கொண்டு போய் கரெக்டான ஒரு இடத்துல வந்து போய் சேர்க்கறது. ஸோ எத்தனை மீடியங்கள் வந்தாலும், அதாவது யூடியூப்பாக இருக்கட்டும் மற்றதில் இருந்தாலும், இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சின்னதாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொன்னால் கூட அது பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தம்பிக்கும் அப்புறம் மொத்தம் இந்த யோலோ டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார். இதோட நிற்காமல் கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் நானும் எங்களுடைய படங்களில் இருக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி, நான் வந்து ஏதோ ரொமான்டிக்காக போகணும்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் இப்படி வந்து அப்படின்னாப்ல, அப்புறம் இன்னொருத்தர் இவன் வந்து லக்கி சாம் அப்படின்னா. ஸோ எல்லாருக்கும் ஒரு சிக்னேச்சர் வச்சு ரொம்ப அழகாக ஒரு கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வடிவமைச்சிருக்கீங்கன்றது தெரியுது. ஸோ ஒரு நல்ல டீம், ஒரு யங் டீம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், அது உங்கள் கையில் தான் இருக்குது. தொடர்ந்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஹாய், ஐம் பூஜா பிரியா. எல்லா ஜானரும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூவி இருக்குது. இது ரொம்ப என்டர்டெய்னிங்காக ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அண்ட் மியூசிக் இஸ் அவுட்ஸ்டாண்டிங், வெரி நைஸ். லிரிக்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ சாம் சார் டு ஹேவ் மீ as a part of the movie. தேங்க்யூ. அதாவது அங்க நின்றுட்டு என்னை வந்து கூப்பிட்டு அவரா வந்து நீங்களா வர்றீங்க, எங்க வழக்கட்டாயத்துக்கு நீங்க வந்து அந்த அன்பு தொலைனால தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆதர்ச நகைச்சுவை. அதாவது வந்து நிக்கி வந்து ஆக்சுவலா இவர் தானே மத்தியில இனி எப்படி நான் வாழ போறேன்னு தெரியல. படத்தை பத்தி சொல்லணும்னா, இவன் வந்து ஆகாஷ் வந்து நண்பர் ஆல்ரெடி தெரியும். இதுல வந்து பொதுவா வந்து எல்லாரும் பேய் மாதிரி காதலிப்பாங்க, ஆனா இதுல பேயே காதலிச்சிருக்கு. அதான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட். ஸோ நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் வந்து பாட்டு பாடியிருந்தான். ஸோ என்ன ஒரு சந்தோஷமா இருக்குன்னா, இதெல்லாம் நம்ம ஒரு ரூம்ல உட்காந்து மாப்பிள்ள நீ வந்து சிங்கர், நான் வந்து டைரக்டர், இவன் வந்து ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு விஷயமும் இன்னைக்கு கனவெல்லாம் நினைவே நடந்துட்டு இருக்கு. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருடைய டேலண்ட்ஸுமே வந்து அந்தந்த இடத்துக்காக வெயிட்டிங் வரும்போது எக்ஸ்பிரஸ் அது வந்து பெரிய அளவில் வரும். சத்யம் சினிமாஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகி இவ்வளோ தூரம் வருது. அதுல முக்கியமா நிக்கி வந்து இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ். ஒரு ஒரு அந்த கேரக்டர் வந்து ஒரு சிலர் யோசிப்பாங்க, நான் எப்படி சார் அதை வந்து பண்றது அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லாம லக்கி சாம் பேசியிருக்காங்க. ரியல் லக்கி சாமாவே இந்த படத்துல வந்திருக்கா. சோ அதனால சிறப்பா இருந்தது. யோலோ ஸ்பெஷல் ஷோ இங்கேயே யோலோ படத்தை ஓட்டிட்டு படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன பேசலாம்? படம் 2 மணி நேரம் ரிவ்யூ கொடுத்திருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஆங்கர்ஸ் நீங்க எல்லாம் 2 நிமிஷம் தான் பேசணும். ஒரே செகண்ட் தப்பா எடுத்துக்காதீங்க.
இத்தனை ஆங்கர்ஸ் இருக்கும்போது சண்டைகள் வரதான் செய்யும். எவன் கவுண்டர் போடுறது? ஆனா 2 மணி நேரமா ரிவ்யூ கொடுக்குறாரா? எவ்வளோ படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா தேட்டர்ல வந்து பாருங்க. சரிமா நிச்சயம் ஒரு ஆட் லிங்க் சொல்லுங்க. முக்கியமா ஹீரோ இந்த படத்துல என்ன காஸ்டிங் ஆமா சோ ஆல் தி வெரி பெஸ்ட் அவங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு யோலோ வந்து ஃபேமிலியோட ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நல்ல ரொம்பவே நல்லா மியூசிக் இருக்கும். மியூசிக் செமையா இருக்கு. ஆகாஷ் கலக்கிருக்கா. தேவ் பிரதர் நிக்கி பயங்கரமா நடிச்சிருக்கா. நிக்கி வந்து வாழ்ந்திருக்கான். சீரியஸா அதுதான் கேரக்டராவே இருந்திருக்கான் அன்னைக்கு. அது ரொம்ப நிக்கி இந்த படத்துக்காக அடுத்த டீம் வராங்க. நிக்கி வந்து இந்த படத்துக்காக ரொம்பலாம் வந்து மெனக்கெடல. அவன் அவனாவே இருந்திருக்கான். ஓகே வாழ்த்துக்கள் யோலோ கண்ட்ரோல் கூட கேட்கல. அதாவது நீங்க முன்னாடி எங்கேயுமே கூப்பிடக்கூடாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஓகே சூப்பர். யோலோ படம் இவ்வளவு நேரம் எதுவுமே போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே யோலோ படம் ப்ரீமியர் இப்போ தான் பார்த்துட்டு வரோம். ரொம்ப ஒரு ப்ரீஸியான ஒரு படம். அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பயங்கரமாக ரேசியாக ஓடிட்டு இருக்கும்போது ஜாலியாக ஒரு படம். ஃபேமிலியோட சரி ஃப்ரெண்ட்ஸோட சரி வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் குறிப்பாக என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகாஷ் பிரேம்குமார் அவர் வந்து இதில் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் சூப்பராக பண்ணியிருக்காரு, கேரி பண்ணியிருக்காரு. அண்ட் தேவ் பிரதர் வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து தேவ் பிரதர் அஸ் ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து தேவிகாவாக இருக்கட்டும் அண்ட் நிக்கி தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். அண்ட் அவனுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஆகாஷ் இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு சாங்கும் பாடியிருக்கான். அது அதாவது ஒரு கண்ணால் அடுத்துன்னு ஆசைன்ற மாதிரி ஒரே படத்தில் நல்ல ஒரு லீட் கேரக்டரும் ஒரு சாங்கும் அமைஞ்சதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ சாம் பிரதர். அண்ட் மஸ்ட் வாட்ச். இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து கண்டிப்பாக எவ்வளோ போய் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம். இப்போ தான் வந்து எவ்வளோ படத்தோடைய ப்ரீமியர் ஷோ பார்த்து வந்தேன். தேவிகா அப்புறம் பல புதுமுகங்கள் பண்ணியிருக்காங்க. பட் யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு புதுமுகங்கள் பண்ண படம் மாதிரியே இல்லை. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் பண்ண மாதிரியான படம் மாதிரியே இருந்தது. எஸ்பெஷலி இந்த படத்துக்கு அந்த ரீசன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு டைரக்டர் சாம். அவருடைய முதல் படம் மாதிரியே தெரியல. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக ரொம்ப ஜாலியான ஒரு படம். அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி என்டர்டெய்னர். எவ்வளோ அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு யூத்து பிடிக்கிற படம் மட்டும் நினச்சிக்காதீங்க. ஃபேமிலியோடு வரலாம், ஜாலியாக படம் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு சோஷியல் மெசேஜும் ஒன்று இருக்குது. ப்ளீஸ் டூ கம் இன், வாட்ச் த ஃபிலிம் இன் தியேட்டர், சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ. எல்லாரும் வணக்கம். நான் ஒரு விஷயம் பேசுகிறேன். எவ்வளோ வந்து ஒரு நல்ல லைட்டான கமர்ஷியல் மூவி. இந்த படத்தில் நடிச்சிருக்க கேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி லீட் பற்றி சொல்லணும்னா அவங்களுடைய கெமிஸ்ட்ரி ஆங்கிள் எல்லாமே படத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. ஆகாஷ் குமார் மை டியர் ஃப்ரெண்ட் இந்த படத்தில் வந்து ரொம்ப டீசெண்டான சூப்பரான ஒரு நல்ல ரோல் வந்து அவர்கிட்ட வந்து கிடைச்சிருக்கு. அதை பற்றி நிறையா சொன்னால் அந்த படத்துடைய பிளாட் ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆகாஷ் இருக்கட்டும் சரி அண்ட் ஆல்சோ வந்து நிக்கியா இருக்கட்டும் சரி எல்லாருமே தே ஆல் கமிங் ஃப்ரம் டிஜிட்டல் ஸ்பேஸ் தான். ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை எல்லாருமே பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங் நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகிட்டு உங்களோட எல்லா எலிமெண்ட் சப்போர்ட்டும் அந்த படத்துக்கு அவசியம் வேணும். எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்க்கை. எல்லாருக்கும் ஹாய். இப்போ நான் யோலோ பார்த்து வந்துருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய், நிக்கி அண்ட் ஆகாஷ் 2 பேருமே வந்து டெலிவிஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ டெலிவிஷன்லேருந்து இப்போ சில்வர் ஸ்க்ரீனுக்கு வரது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் எல்லாருக்குமே. அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அது இன்றைக்கி எவ்வளோ மூலியமாக நிறைவேறிருக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் படம் வந்து நிறைய நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது கேரக்டர் இவங்களெல்லாம் ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கும்போது இவங்களெல்லாம் எங்கேயும் பார்த்தா மாதிரியே இருக்குது அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். ஏன்னா வந்து ரியல் லைஃப்லேயும் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அந்த அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் வச்சா எப்படி இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் நிறைய ஃப்ரெஷ்னஸ்லாம் இருக்காங்கல்ல. ஸோ எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு அவங்களுடைய அடுத்தடுத்த ஸ்டெப் அவங்க போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் யோலோ இன் தியேட்டர்ஸ் ஆன் September 12. நம்ம கூட இருக்கிறவங்க வந்து ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து பிக் ஸ்க்ரீனில் போய் அந்த சக்ஸஸ் வந்து சேர்ந்து பார்க்குறது கண்டிப்பாக அந்த படம் தேட்டரில் பாருங்க. எஸ். அண்ட் கண்டிப்பாக நிக்கியை வந்து எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அவன் செம்ம என்டர்டெயின் பண்ணுவான். அவனுக்காக இந்த படத்தை பாருங்கள். ஆகாஷ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சாக்லேட் பாய் இமேஜ் அவனுக்கு இருக்குது. இதுலேயும் அவனுக்கு அதே மாதிரி ஒரு சூப்பரான நேம் கிடைக்கும். அண்ட் தேவ் அண்ட் மற்ற எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டீம் யோலோ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கேட்குதுல? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் எவ்வளோ படம் பார்த்துருக்கேன். ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் வந்து திலீப் பாபு சாரோட ஒரு
ரொம்ப நாள் கனவு பூர்வேஷன் வந்து ஒரு நல்ல ஆக்டராக எடுத்து பார்க்கணும். இன்றைக்கி அது நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரிலீஃப் ஆஃப் சார் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக பூர்வேஷ் வந்து ஒரு நல்ல ஆக்டராக ஒரு வருமே நினைக்கிறேன். இந்த படம் வந்து நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் போட்டாங்க. எல்லா கேரக்டருமே வந்து கேஸ்டிங்கில் புதுசாக பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்ரிபடி ஸ்கோர்டு வெல். அண்ட் பூர்ணேஷ் வந்து ஒரு நல்ல ஆக்டர் ஒரு வரும்னு நம்புகிறேன். அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் த என்டையர் டீம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இப்ராஹிம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து பார்த்துட்டு ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்கும் எங்கள் படம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். செப்டம்பர் 12 தியேட்டர்ஸ் போய் படத்தை பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜாலியாக இருக்குது. செப்டம்பர் 12 தேட்டரில் பாருங்கள். எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியோட வந்து பாருங்கள். ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. பிகே என்ற கொடூரன், பிகே என்ற வில்லன். அந்த வில்லன் தான். ஆனால் இந்த படம் கொடூரமான ஒரு படம் கிடையாது. பியூட்டிஃபுல் சார்மிங் ஃபில்ம். இப்போ இருக்கிற நிறைய படங்களில் வந்து நிறைய வயலன்ஸ், நிறைய ஆக்ஷன். திஸ் இஸ் a charming, beautiful film with a beautiful story, beautiful acting, lot of things to cheer for. நல்ல மியூசிக்குங்க, நல்ல நகைச்சுவை எல்லாமே. ஸோ கம் என்ஜாய். 12th of Septemberலேருந்து யோலோ. Come and watch it. You will definitely enjoy. All the best. Come and enjoy. And this is the main man. He's the guy. He brought the whole team together. Sir, Suraj sir oda camera work beautiful. Over frame வந்து அழகா கவிதை மாதிரி இருக்குங்க. Beautiful-ஆ இருக்கு. Whole film. And range of heroes in front of you. You will be watching them for the next 20 years. I assure you that. ஆப்வியஸ்லி நான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கனால ஐ கேனாட் டெல் யூ படம் நல்லா இருக்குது, அதுக்கு பயஸ்டாக இருக்கும். என்ன சொல்லலாம், வந்து சப்போர்ட் பண்ணுவோம். பிடி ஃப்ரெஷ்ஷாக எல்லோரும் டெபியூ பண்ணுறாங்க. ப்ரொடியூசர் ஸ்டோரி எல்லாமே இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரி அண்ட் டைரக்டர் சாம்சங் ப்ளீஸ் டேக் தமிழ் வாக்கிங் சப்போர்ட். செப்டம்பர் 12 எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ப்ரீமியர் ஷோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்தோம். இப்போது இன்றைக்கி புதுசாக வந்து இந்த சினிமா பார்த்தோம், எவ்வளோ படத்தை பார்த்தோம், ரொம்ப ரசித்தாங்க. அவங்க எல்லாம் சொல்கிறது விளையாடு தான். இட்ஸ் அன் என்டர்டெயின்மெண்ட். ஸோ தி ஆல் கேம் டு த தியேட்டர்ஸ். அவங்க எல்லோரும் அதை என்ஜாய் பண்ணாங்க. நல்ல பாடல்கள், அருமையான ஸ்டார் காஸ்ட், ப்ளஸ் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு விஷுவல்ஸ் எல்லாமே கலந்தது தான் இந்த சினிமா. The Samsa, he has tried to give you a breezy entertainment with wonderful music. நீங்கள் எல்லோரும் இந்த சினிமா வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும், ரசிக்கணும். I need your support for this wonderful film. Please do come and share this with your friends. Have a wonderful time. Thank you. Hi, என் பேர் ஸ்வாதி. இந்த படத்தில் ஸ்வேதாங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நியூ ஃபேஸஸ். டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாரும் என்ன நம்பி இந்த படம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் a rom-com film. நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது இந்த படத்தில். I hope everyone will love this movie. September 12, theaters will be by with family and friends. Hi, எல்லாருக்கும் வணக்கம். I am Devika Satish. I am so happy to watch the movie. வந்து cast வச்சுதான் பண்ணிருக்கேன். And இந்த ஃப்ரெண்ட்ஸ் தெரியல because you know Cameron service and you will that. And also I'm so happy and excited. September 12th, our movie is gonna be in the theaters. So பாருங்க, enjoy பண்ணுங்க. நான் இசையமைப்பாளர் சதீஷ்னா சேவியர். ஸோ இது ஒரு யங்கான டீம், ஒரு லைட் ஹார்டட் லவ் ஃபீல் குட் ஃபில்ம். ஸோ படத்தில் 6 சவுண்ட்ஸ் இருக்குது.
ரொம்ப மியூசிக்கலாக இருக்கும் படம். அண்ட் செப்டம்பர் 12 இந்த படத்தை பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் தான் மகேஷ் சங்கராஜ், ப்ரொடியூசர் ஆஃப் யோலோ. இது ஒரு ஜென்சிக்கான மூவி. யூ ஒன்லி லிவ் ஒன்ஸுங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி எடுத்த படம். இது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப். இப்போல்லாம் வந்து having open mind people around us is very important ங்கிறது தான் இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். I hope you all can come and watch in theatre. September 12th release ஆகுது. So come and support us as much as you can. Thank you very much. எவ்வளோ படத்தில் ஒரு மீடியேட்டர் டேரக்டர் சாம் சார், ராம் சார் எல்லாரும் சேர்ந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்து நடிக்க வச்சாங்க. ஃபஸ்ட்டு படம் மாதிரி அந்த ஒரு பயம் தயக்கம் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நடிக்க வச்சாங்க. ஏன்னா அவர் வந்து பார்க்கறதுக்கு வயசான கிடக்கிறதுனால உள்ளுங்க பயங்கரமான யூத் டேரக்டர். கூடயே வந்து இருக்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்களோட திங்கிங் தாட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஜென்சி மில்லியனல் இந்த மாதிரி எல்லா விதமான தாட்ஸும் வந்து இந்த படத்தில் வந்து ஐடியேஷனாக பண்ணி எங்களை மாதிரி வயசானவங்க கூட எங்கே நடிக்க வச்சுருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டீம் அண்ட் மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யங்காக யூத்ஃபுல்லாக இருக்க படங்களை கொண்டு போய் சேருங்க. உங்கள் சப்போர்ட் பண்ணால் முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். ஆகாஷ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ் பிரேம்குமார். யோலோ படத்தில் மதன் அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் கேரக்டர் பண்ணியிருக்கேன். லிமிட்டட் ஸ்க்ரீன் டைமாக இருந்தாலும் சாம் சாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த படத்தில் வந்து நான் பாடியிருக்கேன் அண்ட் அந்த பாட்டில் நானே நடிச்சிருக்கேன். அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ டு சகிஷ்ணா சேவியர். யோலோ வந்து செப்டம்பர் 12th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஒரு ஃப்ரெஷ் யங் காஸ்ட், ஒரு ரொமான்டிக் ஃபேண்டசி ஃபிலிம். அதில் அங்கங்கே த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்து ஒரு பயங்கரமான ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து எங்கள் ப்ரொடியூசர் மகேஷ் சாருக்கு நன்றி. டெஃபினட்டாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது அண்ட் உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணும். ஒரு ப்ரீஸி ஃபிலிமாக இருக்கும். அதே சமயத்தில் இமோஷ்னலாக அண்ட் ஃபேண்டஸியாகவும் விஷயங்கள் இருக்குது. ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. டெலிவிஷனில் பாண்டியன் ஸ்டோர்ஸில் கதிராக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரியே செப்டம்பர் 12th வந்து தியேட்டர்ஸ்லையும் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் அண்ட் எங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் போய் படம் பார்த்தா தான் எங்களை மாதிரி நிறைய யங் ஆக்டர்ஸ்க்கு, நிறைய யங் ப்ரொடியூசர்ஸ், யங் டைரக்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும் அண்ட் இட் வில் டெஃபினெட்லி நாட் டிசப்பாயிண்ட் யூ. ஸோ டெஃபினட்டாக ஆன் செப்டம்பர் 12th வாட்ச் யோலோ இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். நான் வந்து இவங்க எல்லாருமே எல்லா சேனல்ஸுமே வந்து ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கேருந்து தான் நான் இங்கே வந்திருக்கேன் இன்றைக்கி. இதே சத்யம் தேட்டர் வாசலில் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் சரி, நான் வந்து பிஹைண்ட் த கேமராவில் இருந்து இதே மாதிரி மைக்கை பிடிச்சி எல்லா செலிப்ரிட்டிஸ்கிட்டையும் நான் வந்துட்டு கேட்டிருக்கேன் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரிவ்யூ ஷோவாக போகும். ஆனால் இன்றைக்கி அதே சிவகார்த்திகேயன் அண்ணன் சொன்ன மாதிரி தான் அதே சத்யம் தேட்டர் உள்ள என்னோட படமும் பிக் ஸ்க்ரீனில் வந்திருக்கு. ரொம்ப குட் ஹாப்பி. இதுக்கு மேலே அதான் ஒரு கனவுகளோட ஓடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் தான். என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம், அந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. எத்தனையோ படங்கள் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம நிறைய கதைகள்லாம் கேட்டிருக்கோம், நடக்காமல் போயிருக்கலாம். அதை தாண்டி அந்த படம் வந்து ட்ராப் அவுட் ஆகிருக்கலாம். இந்த மூவி இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போதே உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். அதில் நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூடியூப்லேருந்து, டெலிவிஷன்லேருந்து இப்போது அடுத்ததாக ஆக்டிங்குள்ளே என்டர் ஆகியிருக்கேன். ஸோ உங்களோட ஆதரவு, உங்களோட லவ் எல்லாமே தேவைப்படுது. நாட் ஓன்லி ஃபார் மீ, இந்த எல்லா டீமுக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. நிறைய இந்த ஷூட்லலாம் நான் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது பயங்கரமாக பேசுவேன், ஜாலியாக இருப்பேன், சூப்பராக. இல்லை இத்தனை கேமரா முன்னாடி ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை சார். இது என்னோட ஃபஸ்ட்டு டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பி.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லா மீடியா எல்லா சேனல்ஸ்க்கும் வந்து என் பேர் தேவ். நான் இந்த படத்தில் சிவான்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பி இந்த சிவான்ற கேரக்டரை கொடுத்த டைரக்டர் சாம் சார் மற்றும் ப்ரொடியூசர் மகேஷ் சார் 2 பேருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கு. நாட் ஒன்லி ஆன் மீ, இந்த படத்தில் அவர் லான்ச் பண்ண எல்லாமே டெபியூ ஆக்டர்ஸ். விக்கி பேசின மாதிரி தான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. நான் நிறைய படங்களுக்கு நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணுற படங்களுக்கு நான் இந்த மாதிரி செலிபிரிட்டி ஷோஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் நான் நடித்த படத்துக்கு இன்றைக்கி நான் வந்து படத்தை பற்றி பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அண்ட் மக்கள் அண்ட் ப்ரெஸ் நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்த்து எங்களை மாதிரி வளர்ந்து வரும் நடிகர்களை சப்போர்ட் பண்ணணும். இது எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் தான். உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் எங்களை வந்து அடுத்தடுத்த படிக்க கொண்டு போகணும்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எவ்வளோன்ற படம் பிடிக்கும். இது ஒரு க்ரீஸியான ஃபிலிம். நான் ஆகாஷ் சொன்ன மாதிரி இட்ஸ் லவ்லி ஃபிலிம். ஒரு மாதிரி எந்த கருத்தும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக நீங்கள் தேட்டருக்கு வந்தீங்கன்னா ஒரு 2 hours என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அண்டு இதில் எல்லாமே புதுமுகங்கள். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் படம் பார்க்கும்போது. அண்ட் டைரக்டர் சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார் படத்தை. அதுக்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ இதுக்கப்புறம் டைரக்டர் சார் பேசுவார்.